ஹாப்பி மார்னிங்க. கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு 7 வயசுலேயே வயசுக்கு வந்துடுறாங்க, 10 வயசுலேயே வயசுக்கு வந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு இல்லை. அந்த ஆரோக்கியமான உணவு நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் நம்ம சந்ததியை நம்ம காப்பாற்ற முடியும். இன்னொன்று, நம்ம அந்த காலத்து உணவுகள் சாப்பிட்டோம். இப்போ 45 வயசுலேயே அந்த மெனப்போஸ் வருது அப்படின்னும் போது அதை எப்படி கடக்கிறது? கால்சியம் சத்து இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, அது எப்படி கடக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி, பெரிய தேடல் இருக்குது இன்னைக்கு உலக மக்களுக்கு. அந்த தேடலுக்கு ஒரு பதிலாக தான் இந்த ஜேகே பாரம்பரியா இருக்குது அப்படின்னு என்னால் மனசார சொல்ல முடியும். ஏன்னா பல தேடல்கள் நான் தேடி இதை சாப்பிட்டு அந்த அனுபவ நிமித்தமாக தான் நான் சொல்கிறேன். என்னென்ன தேடினேன், என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத ஒரு பட்டியலிட வேண்டாம். அது சாப்பிட்டேன், ஆனால் அதனால் நம்ம அது அந்த டைமுக்கு அது ரெக்கவரை கொடுத்தது, நிரந்தர ரெக்கவர்மெண்ட் கொடுத்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதோட தேடல் தான் எனக்கு இது அப்படின்னு முழுமையாக சொல்ல முடியும். ஜேகே பாரம்பரியா இதை ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூட எனக்கு வார்த்தை வரல, உணவுகள் அப்படின்னு சொல்ல தான் வார்த்தை வருது. ஒரு உணவுகள் நம்ம உடம்புக்கு மருந்தாக மாறி உடல் ஆரோக்கியத்தை பெருக்குது, கூட்டுது அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும் அப்படின்றதான் என்னோட மிகப்பெரிய பிரார்த்தனையாக இருக்குது. இதை கொடுத்த இறைவனுக்கும் இதை காண்பித்து இந்த அளவுக்கு இதை கொண்டு போகக்கூடிய ஒரு காலை நேர ஒரு செக்ஷனை வச்சு அதை அழகாக பல மக்களுக்கு கொண்டு போகணுன்னு செஞ்சிட்ருக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நான் மனசார நன்றி சொல்கிறேன். மேலும் மேலும் இந்த உணவுகள் எல்லாரும் வாங்கி பயன்படுத்தணும்னு மனசார இறைவனை பிரார்த்திக்கிறேங்க. அதுவும் பெண்களுக்கு முக்கியமாக தேவை. இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஒரு நல்ல உணவு வேணும் அப்படின்னா இது கண்டிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு இது கொடுத்தே ஆகணுங்க. நம்ம சந்ததி நல்லா இருக்கணும்னா என்னோட அனுபவம் நிமித்தமாக சொல்கிறேன். ஏன்னா பல கருத்தடை கருத்தரிக்கக்கூடிய ஆஸ்பத்திரி இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இருக்குது, திருமணம் இருக்குது. இன்னைக்கு நான் இருக்கிற ஏரியா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ங்க. என்னோட பேர் தேவி ராஜசேகர். நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ 2 கருத்தரிப்பு மையம் ஓப்பன் பண்ணிட்டாங்கங்க. அந்த அளவுக்கு நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், நம்ம சந்ததியை அழிச்சிட்டு இருக்கோமா, இப்படியெல்லாம் நம்ம சந்ததியை உருவாக்கணுமா, அதுக்கு ஏன் நம்ம ஆரோக்கியமான உணவு கொடுக்கக்கூடாது? சரி, அந்த உணவு எங்கே இருக்குன்னு தேடக்கூடிய மக்கள் ஒரு பக்கம், அந்த உணவு சரி இருந்தும் அது போய் தெரியப்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு உடைய இந்த விஞ்ஞான உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும் அப்படின்றதான் என்னோட நோக்கம். எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பா இதை நான் கொடுக்கணும். வருங்காலத்துல இதை ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, கிராட்டிடியூடு, ஏதாவது ஒன்று செய்யணும், யாருக்காவது ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இதை ஒரு ப்ராடக்டை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுதுங்க. அந்த அளவுக்கு இது அருமையான ஒரு துணை உணவுன்னு சொல்லக்கூடாது, முக்கிய உணவே, முதல் உணவே இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த முளைக்கட்டிய தானியத்தில் அரைக்கப்பட்ட மாவு, அதோட எது சேர்க்கணும், அளவாக சேர்க்கணும் அப்படின்னு அளவுகளோட கூடிய ஒரு அருமையான முழுமையான உணவாக நமக்கு இந்த ஸ்ப்ரோட்டிமா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இருக்குங்க. ஏன்னா எத்தனையோ இருக்குது, நிறைய இருக்குது. ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னா நிறைய வரும். ஆனால் இந்த ஸ்ப்ரோட்டிமா மாதிரி இதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஈக்குவலண்ட்டு திருப்பியும் ஸ்ப்ரோட்டிமான்னு சொல்கிற அளவுக்கு தாங்க இருக்குது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் சிங்கிள் மதர், தனிமையாக பயணிக்கிறதுனால இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இது எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்க. இது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். எல்லாரும் வாங்கி பயன்படுத்தணும், எல்லா மக்களுக்கும் இது தெரியணும் அப்படின்னு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணுறேன். இதை காமிச்ச இறைவனுக்கு நன்றி. இதை கொடுக்கக்கூடிய ஜேகே பாரம்பரிய நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி.